ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி அவுட் சோர்ஸ், அதாவது பார்த்தோம்னா அவுட் சோர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தோம்னா மரபு தொடர், அது வந்து அகரவரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ வந்து மரபு தொடர் அகரவரிசையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 54 பேஜஸ் பக்கம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த 54 பேஜஸ் ஒரு 2 பேஜஸ் தான் நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம முடிச்சிடலாம். இதுல இருந்து நான் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னு மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா போலாம். ஸோ இது வந்து ஒரு புக்கு தான், பதிப்பு மாதிரி விட்டுருக்காங்க, மரபு தொடர் அகரவரிசை அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த புக்ல தான் வந்து அந்த மரபு தொடர் இது வந்து இருக்கு. ஸோ அதான் நான் பார்க்க போறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாருங்க, அகட விகிதம். இதே நம்ம குரூப் 4ல நினைக்கிறேன் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அகட விகிதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கொடுத்துருக்காங்கட்டு. அகட விகிதம் அப்படின்னா தந்திரம் இல்லைன்னா தட்டுமாற்று அப்படின்னு அர்த்தம். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, என்ன நீ அகட விகிதமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதை வந்து தந்திரம்னுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இவர் இருக்கார் இல்லைங்களா, தெனாலிராமன் கதை தெரியும் இல்லைங்களா. சோ அந்த தெனாலிராமன் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி தந்திரமா பேசுறதுனால அவருக்கு பேரே வந்து விகட கவின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா. விகட கவி திருப்பி போட்டாலும் பார்த்தோம்னா இதே இருக்கும். சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா விகட கவி, அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தட்டு மாற்று அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து அகலக்கால் வைத்தல். அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு, அளவு அதாவது வரை கடந்து போதல். ஓகேங்களா. கால் வந்து நம்ம நடக்கிறோம் இல்லையா, நடக்கும்போது கரெக்டா அது வந்து எவ்வளவு அகலம் வச்சு நடக்குமோ அப்ப அது வரைக்கும் நடந்தா தான் ஒரு அளவா இருக்கும். கீழே விழாம எந்த பிரச்சனையும் எல்லாம் போவோம். நம்ம அகலமா காலை வச்சு நடந்தோம்னா எங்கன்னா வலிக்குவோம், இல்லை பப்பரத்தான் தான் விடணும் இல்லைங்களா. ஸோ அப்ப அகலக்கால், அகலமா கால் வைக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அகலக்கால் வைத்தல் அப்படின்னு என்னது, ஒரு அளவு கடந்து போறது. ரொம்ப அளவு கடந்து போறா அகலக்கால் வைத்தல். ஓகேங்களா. அது அளவு, அளவு எல்லாம் வரை கடந்து வரம்பு மீறி போற அப்படின்னு அந்த வரை கடந்து போறோம். அடுத்து அக்கறை பச்சை, தூரத்து பச்சை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு அப்போய் தோற்றம். அந்த கரையை வந்து பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறது, அங்க போனா அங்கிருந்து பார்க்கும்போது இங்க பச்சையா தெரியும். ஓகேங்களா. நம்ம லைஃப் வந்து கம்பேர் பண்ணணும் இல்லையா. எங்க கிட்ட இருக்கும்போது லைஃப் என்ன மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஓகே அந்த மாதிரி போவாங்க இல்லையா. ஸோ போனா அங்க இருந்து பார்க்கும்போது இவங்களே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணும் இல்லையா. சேர்ந்தது. ஸோ அதாவது லைஃப் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படி சொல்லுவாங்க, அதை பொய் தோற்றம். ஓகே, அக்கறைக்கு இக்கரைக்கு பச்சை. அடுத்து இது பாருங்க, அக்கு தொக்கு. அக்கு தொக்குன்னா ஒட்டுப்பற்று. ஓகேங்களா. ஒட்டுப்பற்று தொடர்பு, அக்கு தொக்கு. அதை படிக்கும்போது தெரியல அக்கு தொக்கு நீட்டு. ஸோ வந்து எனக்கு ஒட்டுப்பற்று எல்லாம் அது தொடர்பா இருக்கு, ஏதோ தொடர்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நல்லாவே தெரியும், அடங்கா பிடாரி அப்படின்னா எனக்கு எவருக்கும் அடங்காதவன் இல்லை அடங்காதவளை தான் அடங்கா பிடாரி. ஓகேங்களா. பெண்ணை மட்டும் சொல்றது கிடையாது, ஆணையும் சேர்த்து தான் சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அடங்கா பிடாரி. அடுத்து அடவடி படரடி. இது வந்துச்சா பெருங்குழப்பம். அடவடி படரடினா என்னது, சரி படரடினா என்னது, பெருங்குழப்பம். ஓகேங்களா. அடுத்து அடாதுடி. அடாதுடினா என்ன, தீம்பு, தீச்செயல். அடாதடி அந்த என்னது அடிதடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சோ அது அடாதுடி அப்படின்னா என்னது, தீச்செயல் தானே. அது அந்த சண்டை போடுற மாதிரி வருது, அதாவது தீம்பு இல்ல தீச்செயல். அடுத்து பாருங்க அடாப்பிடி. அடாதுடினா தீம்பு தீச்செயல். ஓகேங்களா. அடாப்பிடினா கொடுங்க. இதே ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க அடாத்துடி தாள வந்துச்சுன்னா தீம்பு தீச்செயல், தீத்திலே வரும், தாவரிசையிலே வருது. அடாப்பிடி அப்படின்னு கொடுஞ்செயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அடிக்க ஒரு கால் அப்படின்னு, அது அடிக்கடி. அடிக்க ஒரு கால், இது இப்படி சொல்ல, அடிக்க ஒரு கால். ஒவ்வொரு அடிக்க ஒரு கால்னா என்னது, அடிக்கடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு, அதான் அடிக்க ஒரு கால். ஸோ அப்ப அடிக்கடி அததான் வந்து அடிக்க ஒரு கால் அப்படின்வாங்க. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம், மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. ஓகேயா. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா அது மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. ஓகேங்களா. அடுத்து அடிதடி அடிபிடி அப்படின்னால சண்டை, நம்ம சொன்னோம் இல்லையா அடிதடி அப்படின்னு. ஓகே, இது என்ன, அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் தான் அடிதண்டம் பிடிதண்டம். அடிதண்டம் பிடிதண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள். அடுத்து அடி அடியாக அப்படின்னா தலைமுறை, நம்மளுக்கு தெரியலையா, அடி அடியா வர்றது, தலைமுறையா வர்றது இல்லையா, அதுதான். அடுத்து அடுக்கடுக்கைனா நம்ம நல்லாவே ஈஸியாவே தெரியும், வரிசையாக அடுக்கடுக்க வர்றது. அடுத்து அடுக்கு குலையல் அப்படின்னா நிலை அழிதல். அடுக்கா இருக்கிறது என்னாச்சு, குழஞ்சிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், அதோட நிலை பார்த்தோம்னா நிலைப்பாடு அழிஞ்சிட்டு, அதான் நிலை அழிதல். இதுலயே நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து மீனிங் வந்துடும். அடுத்து அண்ட புரட்டல் அப்படின்னா பெருந்தீயன்.
அண்டப்புழுதி ஆகாச புழுதி எல்லாம் பேசலாம் பாரு அப்படின்னு இல்லையா, அண்டப்புறட்டல். பெருந்தியன் தீ தப்பு செய்யறதுல பெருந்தியன், அதுதான் வந்து அண்டப்புறட்டல். அமளி பண்ணுதல்லாம் தெரியல, சச்சரவு உண்டாகுது, அமளி குமளிங்கிறோம் இல்லையா, அமளின்னு. அப்புறம் இந்த பார்லிமெண்ட்ல அமளி நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆனா சச்சரவு, அதான் வந்து அமளி அமளி பண்ணதுல சச்சரவு உண்டாகுது. ஓகே. அமுது குத்துதல் அப்படின்னா உறைமோர் பாலில் ஊற்றுதல். அமுதுனாவே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பால்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, பால் சொல்லுவாங்க. ஸோ அந்த பால் வந்து குத்துதல் அப்படின்னா உறைமோர் பாலில் ஊற்றும், அந்த பால்ல தயிருக்கு. ஸோ அதுதான் வந்து அமுது குத்துதல். ஓகே. அரங்கேற்றுதல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். புதுநூலோ இல்ல நடனமோ இது பாட்டோ ஏதோ ஒண்ணு முதல் முறையா அந்த அவையில வந்து போய் அரங்கேற்றம் செய்யணும் இல்லையா, இருக்க செயல், அது அவையில் இருக்க செயல். அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வழிதான் அரட்டல் புரட்டல். தொடர்புடைய அரட்டல் புரட்டல்லாம் இருக்கு அப்படின்வாங்க. சோ நோய் முற்றலால் நிகழும் வழிதான் மட்டும்தான் அரட்டல் புரட்டல். மதிப்பு என்ன நம்மளுக்கு தெரியும், அரைமனிதனாவே அது மதிப்பு என்ன. அரிப்பறித்தல்னா தொழித்தெடுத்தல் அப்படின்னா அரிப்பறித்தல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, பார்த்துக்கோங்க. அரிப்பறித்தல், தொழித்தெடுத்தல். ஓகே. அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னு மிக்க வரைவாய். அரைக்குலைய தலைக்குலைய சொல்லுவல, தலை போற மாதிரி போற, வேகமா போற அப்படின்னா அந்த அரைக்குலைய. ஓகேயா. அரைக்குலைனா என்னது, அரை மனிதன் மாதிரி ஒழுங்கா ட்ரெஸ் போடாம அவசரமா போறோம். தலைக்குலைனா தலை வந்து குறைஞ்சு போயிருக்கும், அதை சரி பண்ணாம போறதுதான் இந்த மிக்க வரைவாய். வேகமா நம்ம போறதுனால தான் அந்த மாதிரி போகும், அதுதான் வந்து மிக்க விரைவாய். அடுத்து அரைகுறை, நம்மளுக்கு தெரியும் அரைகுறைனாவே அது மிச்சு பெறாமை. அரைப்படிப்பு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நிரம்பா கல்வி. அரையினாவே அது பாதிப்படிப்பு, நிரம்பா கல்வி. அடுத்து அகலக்கலக்காய் அகலக்கலாக அப்படின்னா தனித்தனியாய். ஓகேங்களா. அலக்கலக்காய் அப்படின்னா அலக்கலகாக அப்படின்னா அழகு அழகாக. இது பாருங்க, இப்போ அழகு அழகாகனா என்னது, ஒவ்வொரு அழகு தனித்தனியா அப்படின்னு பேருந்துச்சு, அதுதான் இங்க இருக்காங்க. அலக்கலக்காய் தனித்தன்மை. ஓகே. அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அலக்கழித்தல் சொல்லுவாங்க, அலக்கழித்தல்ங்கப்பா, அதான் அழைத்து வருத்துது கெடுத்தல். ஓகேங்களா. அடுத்து அலைக்குலையாக்குதல் அப்படின்னா அது நிலைக்குலைய செய்யுதல். ஓகே. குலையாக்குதல் அப்படின்னாலும் நிலைக்குலைய செய்யுதல். சில்லு படுத்தல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். ஓகே. சில்லுனாவே என்ன, குட்டி குட்டியா இருக்குங்கன்னா சில்லா உடஞ்சி போச்சு அப்படின்னுவாங்க இல்லையா, சில்லா. அத சிறிது சிறிதாக கெடுதல். அல்லுனாவே என்னது, குலைந்து போதல். அப்ப சிறிதா கெடுதல், இதுல அந்த மீனிங் வந்துருச்சு. ஓகேங்களா. அடுத்து அல்லும் பகலும், இது நம்மளுக்கு கேட்டதாலேயே அல்லும் பகலும்னா எதுவும் பகலும் அடிக்கடி கேட்கற கொஸ்டின் தான். அடுத்து அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அல்லோல கல்லமா எங்கப்பா எல்லாம் போறீங்க அப்படின்வாங்கல்ல, அதான் ஆரவாரமா எல்லாம் எங்க போறீங்க அப்படின்றது. அதே மாதிரி அவசர கொடுக்கை, இது கேட்டாங்களா கொஸ்டின்ல, பதற்றக்காரன். அவசர கொடுக்கை என்னது, இப்ப என்னது, போய் அவனை தூக்கிட்டு வாடா அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுவாங்களே, போய் அவனை தூக்கிட்டு வான்னா சொல்லுவாங்க. போய் எக்ஸ்ட்ராவா இவனா முடிவு பண்ணி அவனை கொண்டுட்டு வர்றது, இந்த மாதிரி நம்ம நிறைய காமெடியில பார்ப்போம் இல்லையா. அவசர கொடுக்க ஒண்ணு செய்யணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா செய்யுது, அதான் பதட்டத்துல போய் என்ன செய்யறான்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளில் இருந்து எடுத்துக் கொள்ளுதல். தேவையில இருக்கு அவிழ்த்து கொடுத்தல். ஓகேயா. அழித்தழிப்பு அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும், அதுதான் அழித்தழிப்பு, திரும்ப திரும்ப. ஓகேயா. அடுத்து அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழினாவே என்னது, வீண் அழிக்கிறது. வழக்கு வீண் வழக்கு, அழி வழக்கு, வீண் வழக்கு போடுறாங்க அது. தொழுக்கல்லன்னா பாசாங்கு செய்வான். இது படிக்கும்போதே தெரியல, கல்லன்னா என்னது, திருகமா இருக்குங்க, அதான் அழுது. ஓகேங்களா. அழுது அப்படி நட்டிக்கிறது. தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வது. அடுத்து அழுமுஞ்சிதான் நமக்கு நல்லாவே தெரியும், பொலிவற்ற முகமுள்ளவன் தான் என்னது, அழுமுஞ்சின்னு இல்லையா அது. ஓகே. அளப்பளத்தல்னா அளப்புதல், முறுமுறுத்தல். அந்த சவுண்டு ஒரு மாதிரி வரது இல்லையா அது. அடுத்தது அதாவது பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து என்ன சொன்னா அளப்பும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, குரங்கு அளப்பும் சவுண்டுடும், அதாவது அளப்பளப்பல் அளப்புதல், முறுமுறுத்தல். அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அதனால டிஃப்ரெண்டா இருக்கு. அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல், அதுதான் அளப்பறிதல். ஓகேங்களா. ஓகே. அலசி பறிக்கிறது, அது உட்கருத்தை தந்திரமா அறியுது அப்படின்னு வச்சுக்கலாம். அளவளவாகுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். ஓகேங்களா. அளவளவா பேசுறது, உட்காந்து கூடி கலந்து பேசுதல். அடுத்து அளவுபடுத்துதல்னா வரையறை செய்தல். அளவுனாவே என்னது, அளவா இருக்கிறது. ஓகேயா. ஒரு வரையறையோடு இருக்குது. படுத்துதல், அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடினாவே நமக்கு அல்லாடினாவே என்னது, தளர்ந்து நடையாய். ஓகேயா. அடுத்து
அல்லாடித்தல் அப்படின்னா கலந்து நடையாய். அடுத்து அள்ளி கொட்டுதல், நமக்கு நல்லா தெரியும். அள்ளி கொட்டுதல்னா மிகச் சம்பாதித்தல், மிகச் சம்பாதித்தல் தேடுதல்னு சொல்லுவாங்க. மிக தேடுதல் இல்லைன்னா மிகச் சம்பாதித்தல். அள்ளி கொட்டுதல் ஓகேயா. அள்ளி துள்ளுதல் அது மிகச் செருக்குதல். ரொம்ப செருக்கா இருப்பாங்களே அது அள்ளி துள்ளுதல். ரொம்ப துள்ளுறையே அப்படின்னு அர்த்தம். ரொம்ப செருக்கா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டுதானே அர்த்தம். அதுதான் சொல்றாங்க. அடுத்து அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செல்வது. அப்பா இவர் பெரிய வள்ளல், அள்ளி அரைக்கிறாரப்பா அப்படின்வாங்க இல்லையா. சோ அளவுக்கு மிஞ்சி கொடுக்கறது தான் என்னது அள்ளி இறைத்தல். அடுத்து அள்ளி விடுதல்னா என்னது ஏராளமாக கொடுத்தல். ஒரு நிறைய எப்படி சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அள்ளி விடுறான்ப்பா. அதாவது பொருள் மட்டும் இல்ல, வார்த்தையும் அள்ளி விடுதல் அப்படின்னு ஞாபகங்களா. சதா அள்ளி விடுவது, ஏராளமாக கொடுத்தல், அளவுக்கு மீறி கொடுப்பது. அறக்க பறக்கலாம் நமக்கு தெரியும், விழுந்து விழுந்து விரைவாக. அறக்க பறக்க வேலை செய்யறாங்கன்னா இந்த விரைவாக வேலை செய்யறாங்க அப்படின்னு இருக்கும். அடுத்து அறம்பாடுதல். அறம்பாடுதல் அப்படின்னா தீச்சோற்பட்டு தீப்பயனுண்டாய் பாடுதல். சரி, பயனுண்டாக பாடுதல். அதுதான் பார்த்தோம்னா அறம் பாடுதல். ஓகேங்களா. தீச்சோற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுதல். ஓகே. அரித்துயல் அப்படின்னா துயில் அப்படின்னா யோக நித்திரை. ஓகேங்களா. துயில்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நித்திரைன்னு வந்து தெரியும், தூங்குறது. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரித்துயில். அறிமுகம்னா தெரியும் இல்லையா, தெரிந்த முகம் பழக்கமா இருக்கிறவங்க தான் வழக்கம் செய்யறது, அறிமுகம் செய்யறது. ஒருத்தவங்க நான் இப்ப நீங்க அறிமுகம் செய்ய போறேன் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, தெரிந்த முகம், அதாவது தெரிந்த முகம் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, ஒரு 2 பேஜ் நம்ம இப்போ முடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து கம்மியா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போக போக பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் வந்து பார்த்தோம்னா 2 பேஜா போகலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா. ஸோ வந்து இது முதல்ல வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா 3 நாளுன்னு சொல்லிட்டு 2 பேஜா நம்ம போகலாம். ஓகேங்களா. ஸோ நான் அதாவது பிடிஎஃப் வாங்கி வச்சுக்கிறது வந்து பெருசு கிடையாது. அதை வாங்கி வச்சு நம்ம படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. அதுக்காக தான் வந்து நான் வீடியோவா பாருங்க. நான் சொல்லும் போது கேட்டீங்க அப்படின்னா அங்கங்க நான் சொல்றது வந்து டிஃப்ரெண்டா ஏதாவது சொல்ற மாதிரி திடீர்னு இந்த மைண்ட் வந்து பதியத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அதுக்காக தான் வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ உங்களோட கருத்தை வந்து கீழே பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன்.